وَجَاءَ مِنْ أَقْصَى الْمَدِينَةِ رَجُلٌ يَسْعَىٰ قَالَ يَا قَوْمِ اتَّبِعُوا الْمُرْسَلِينَ. வா இன்னும் ஜா ஜா என்று சொல்கிறது வார் என்ற அர்த்தம், வந்தார் என்ற அர்த்தம். தார் அவர் வந்தார். இதை யார் வந்தேன்றது மிச்ச தூரத்தில் ஈகுது. ரஜுலுன் சரியா, ஒரு மனிதர் வந்தார். ஜா எங்கேக்குது, ரஜுலுன் எங்கேக்குதுன்னு பாருங்கள். சில தஃப்சீராளிங்கள் எழுதுகிறாங்க, இதை தூரத்தில் ஈக்கிறதால அவர் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்ததுன்றதும் இதில் இண்டிகேட் பண்ணுறேன். சுப்ஹானல்லாஹ். இதான் இந்த லெவலுக்கு யோசிக்கிறதுக்கு குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவிர வேறு யாருக்குமே இல்லை. ஜா ரஜுலுன் ஒரு மனிதர் வந்தார். எங்கேருந்து வந்தார்? மின் இருந்து, அக்ஸல் மதீனதி. அக்ஸ என்று சொல்கிறது தூரப்பகுதி, எல்ல போர்டர். அக்ஸ தூரப்பகுதி, தூரத்துலேருந்து. மதீனதி நகரத்தின் தூரத்துலேருந்து வந்தார். எப்படி வந்தார்? எஸ்ஆ என்று சொல்கிறது ஓடிக்கொண்டு வந்தார். அவர் ஓடிக்கொண்டு வாராரு. ஒரு மனுஷன் வாராரு, தூரத்துலேருந்து வாராரு, ஊரில் தூரத்துலேருந்து, எல்லையிலேருந்து, போர்டர்லேருந்து வாராரு. ஓடிக்கொண்டு வந்து அவர் என்ன சொல்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே ஆயத்தில் சொல்கிறான். கால அவர் கூறினார், அவர் சொல்கிறார். இப்போ காலன்றா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ எத்தனையோ தடவை வந்துட்டு யா கௌமி என்னுடைய கௌமெண்டா சமூகம். இந்த கௌமியில் பின்னுக்கு யாவண்டிக்குது. அவர் சொல்கிற அவசரத்தில், அவர் சொல்கிற வேகத்தில் அதை வெட்டி பட்டிக்குது. சில தப்சீராளிகள் அப்படி எழுதிக்கிறாங்க சரியா. அது ஸ்பீட், அது வண்டி இண்டிகேட் ஆகிது. என்னுடைய சமூகமே, ஏண்ட மக்களே, அவர் சொல்கிறார், ஏண்ட மக்களே, எந்த சமூகமே, இவ்வளோ இறக்கமாக பேசுகிறேன்னு பாருங்கள். இத்தபியூ கிட்ட ஹீரோ தானிவர். இத்தபியூ அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? இத்தபியூ ஏண்ட மக்களே, நீங்கள் பின்பற்றுங்க, இல்லை பின்பற்றுங்க, நீங்கள் எல்லாரும். இத்தபியூ இந்த ஊண்டா நீங்கள் எல்லாரும், அந்த ஊர்வாசி எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் பின்பற்றுங்க. யாரை பின்பற்றுங்க? யாரை ஃபாலோ பண்ணுங்க? அல் முர்சலூன், இதை தூதர்களை ஃபாலோ பண்ணுங்க. இது வந்திக்கிறாங்களே, அனுப்பப்பட்டவங்க இருக்கிறாங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பப்பட்டவங்க இருக்கிறாங்களே, இவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சுப்ஹானல்லாஹ். சுப்பிரி ஆயத் இதுடா. இதை முழு நாளும் பேச இயலுமான ஆயத். ஆனால் எங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை. நாங்கள் கொஞ்சம் டைமில் இதை ஒவ்வொரு ஆயத்தை முடிக்கணும். ஆனால் இதில் முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. அதில் சில விஷயங்களை மட்டும், முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் சில விஷயங்களை மட்டும் நாங்கள் இப்போ பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதில் முதலாவது விஷயந்தான், ஒரு ஊரில் 3 ரசூல்மார்கள் தவத் கொடுத்து பண்ணிக்கிறாங்க. 3 ரசூல்மார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்கம் மக்களை அழைச்சி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ 3 ரசூல்மார்கள் அழைச்சி கொண்டு ஈக்குவல ஒரு மனுஷன், அவர் ஒரு சாதாரண மனுஷன். அந்த மனுஷன் அந்த ரசூல்மாருக்கு சப்போர்ட்டாக அவரும் தவத் கொடுக்குறாரு. சுப்ஹானல்லாஹ். ஒரு ரசூல் என்று சொல்கிறது நார்மல் பர்சனாலிட்டி இல்லை. இதுக்கு முந்தி நான் சொன்னேன், அவங்க ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. அப்போ அவங்க தவத் கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்க எப்படி பேசுகிறாய்க்கும், அவங்களோட தவத் எந்த லெவலில் ஈக்கிறாய்க்கும், அவங்களோட பயானுகள் எப்படி ஈக்கிறாய்க்கும், அந்த லெவலில் பயான் ஒத்தரிக்கிறோம். அவ்வளோ படித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பப்பட்ட அந்த ரசூல்மார்கள் அவங்க பயான் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இது ஒரு பட்டார், இது ஒரு நார்மல் மனுஷர், ஒரு சாதாரண மனுஷர். இவர் இவரும் நடுவில் போது கொண்டு தவத் கொடுக்குறாரு. சுப்ஹானல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாங்கள் நினைக்கக்கூடாது, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்போ நானாய்கள் எத்தனையோ ஆலிங்கள் குர்ஆனை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ லெவலில், வேறு லெவலில் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்களோட பயானும் எங்களுக்கு நினச்சி கூட பார்க்கலாம். சுற்றியும் இதை தவத்தில் உழைப்பிக்குது, நான் செய்ய தேவையில்லை. நான் ஏன் தவத் கொடுக்கணும்? நான் என் மக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனெக்ட் பண்ணணும். இது எனக்கு வேலையே இல்லை. அதெல்லாம் ஆலிங்கள் படித்தவங்க, அவங்களோட வேலை. நான் ஒரு சாதாரண ஒருத்தர், நான் நார்மல் ஜாப் செய்கிற ஒருத்தர். எனக்கு என்னத்துக்கு நான் இது உழைப்பு செய்யணும்? நான் ஏன் ஒருத்தருக்கு அல்லாஹ் பற்றி சொல்லணும்? இதே என்ன ஜொப்பே இல்லை, எனக்கே நானே சரியாக படிச்சு இல்லை. சுப்ஹானல்லாஹ். இது முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எங்களோட தலையிலேருந்து கலட்டுறான். இந்த ஆயத்தை வச்சு அதை நீங்கள் எவ்வளோ பெரிய சாதவனாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்களும் தவத் கொடுக்குறத எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ்.
சுபஹானல்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படி அந்த சாதாரண ஒருத்தர் தௌவத் கொடுக்கறத எவ்வளோ சந்தோஷப்படுறான் தெரியுமா, எவ்வளோ சந்தோஷப்படுறான் தெரியுமா. அந்த சந்தோஷம் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய ஸ்டோரி, அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், அவர் கொடுத்த தௌவத்தையும் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லா. அப்போ ரப்பு ஒரு சாதாரண ஒருத்தர் தௌவத்தை கொடுக்கறத, அல்லாஹ் பற்றி பேசுகிறத பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஏன் ரசூல்மார்கள் செய்கிறாங்க, ரசூல்மார்கள் கடமையில் செய்கிறாங்க. உண்மையை சொல்ல போனால் இவருக்கு இது கடமையே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு தௌவத்துடைய உழைப்ப கடமை, மக்களை அல்லாஹ் பக்கம் அழைக்கிறது கடமை. ஏன்னா இதுக்கு பிறகு ரசூல்மார்கள் வாரல்ல, இதுக்கு பிறகு ரசூல்மார்கள் வாரல்ல. ஆனால் இந்த நஃபர் இருக்கிறாரு, இந்த ரஜுலுன் இருக்கிறாரு, இது ஒரு மனிதர் இருக்கிறாரு, இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னே காலத்தில் இந்த மனுஷன், அது போதாதுக்கு 3 ரசூல்மார் ஒரு ஊரில் தௌவத் கொடுத்து கொண்டு இருக்கிறாருங்க. அந்த ஊருக்கு இவர் தௌவத் கொடுக்கறது இவருக்கு கடமையா இல்லை, ஆனால் இவர் தௌவத் கொடுக்குறாரு. சுப்ஹானல்லாஹ். அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவோட சந்தோஷம். உண்மையை சொல்ல போனால் இந்த ரசூல்மார்கள் கொடுத்த தௌவத்தை விட கூடையா இந்த ஒரு மனிதர் பேசுகிற தௌவத் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அகலம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட தான் கேட்கணும். ஏண்ட கருத்து, எனக்கு வந்த ஃபீலிங் என்னென்னா, இந்த யாசீனில் இந்த சம்பவத்தை போட மெயின் காரணமே இந்த மனுஷன்தான். இது எனக்கு வந்த ஃபீலிங். அல்லாஹ் அகலம். அந்த ரசூல்மார்களோட தௌவத் முக்கியம். அவங்க சொன்னது நிறைய படிப்பினிக்குது, எல்லாம் சரி. அது எல்லாத்தையும் விட இந்த மனுஷன் எப்படி மக்களோட பேசினார், இவரோட உள்ளம் எப்படி இருந்துச்சு, இவர் என்ன நினைச்சாரு, இவர் என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவோட பேசுகிறாரு, அது அதை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவோட ஐந்து அவர் சொல்கிற விஷயங்கள், அவர் யோசிக்கிற விஷயத்தை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல பதிய வைக்கிறான். அந்த 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 ஆயத்தை போய் பார்ப்போம். அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவோட பேசுகிறாரா, இவர் நினைக்கிறாதான்னு அல்லாஹ் ஆகலம். ஆனால் அவர் அதை நினைக்கிறது, அவர் அதை சொல்கிறாரா நினைக்கிறார், அதை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் பதிய வைக்கிறான். கியாமத் நாள் வரக்காட்டி இந்த மனுஷனை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மக்கள் நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம், இந்த குர்ஆன் ஆயத் ஓதப்பட்டு கொண்டிருக்குது, அவரை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பேச வச்சுக்கிறான். இப்போ எவ்வளோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மனுஷனை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஓகே, அது உண்டு. இப்போ நான் சொல்ல நிறைய இருக்குதுண்டு. இன்னொரு விஷயந்தான் மின் அக்ஸல் மதீனதி. இவர் மிச்சம் தூரம். இப்போ முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாவிச்ச வார்த்தை கர்யா என்ற வார்த்தை அது ஊருக்கு பாவிச்சான். ஈன மதீனா என்று பாவிச்சுக்கிட்டு. இதை வச்சு சில தஃப்சீராளிங்கள் எழுதுகிறாங்க, இவர் வந்த ஊரும் இவங்க தௌவத் கொடுக்குற ஊரும் அப்படின்னு எந்த ஊர்லேருந்து வந்தாரோ அந்த ஊரும் தௌவத் கொடுக்குற ஊரும் வித்தியாசம் என்று சொல்கிறாங்க. அதை பாவிச்ச வார்த்தையை வச்சு. ஏன்னா கர்யா என்று பாவிச்சு இல்லை, அப்போ அதை வச்சு அப்படி தஃப்சீராளிங்கள் சொல்கிறாங்க. அதுவும் அந்த வேறொரு ஊரில் அதுலேயும் ஒரு எல்லையில் அப்படின்னா மிச்ச தூரத்துலேருந்து வராரு. சுப்ஹானல்லாஹ். மிச்சம் தூரத்துலேருந்து வராரு. அப்போ இதில் என்ன படிப்பினைக்குது உங்களுக்கு நினைவுக்குதா? இதுக்கு முந்தைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் நிறைய பேருக்கு தௌவத் கொடுப்பீங்க, ஆனால் அதில் ஒருத்தர் தான் ஏற்றுக்கொள்கிறாரு, அவருக்கு நீங்கள் ஃபபஷ்ஷிரு பிமக்ஃபிரத்தின் கரீம், ஃபபஷ்ஷிரு பிமக்ஃபிரத்தின் வாஜிரின் கரீம், அவருக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்க, இந்த மன்னிப்பை கொண்டும் வாஜிரின் கரீம் சங்கையான ரிவார்டை கொண்டும் நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். நினைவுக்குதா? அந்த ஆயத்தில் ஒருத்தர் தான் வராரு. இப்போ இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுக்குறான். எப்படி தெரியுமா? 3 ரசூல்மார்கள் ஒரு ஊருக்கே தௌவத் கொடுக்குறாங்க, தௌவத் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஊரில் ஒருத்தருமே ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லை, அந்த ஊரும் இல்லை, அந்த ஊரும் இல்லாமல் வேறொரு ஊரில், அந்த ஊர்லேயும் எங்கேயோ ஒரு மூலையில் தொங்கலில் ஒரு மனுஷன் அவருக்கு இதாயத் கேட்டுக்கிட்டு. சுப்ஹானல்லாஹ். இவங்க கொடுக்குற தௌவத்தில். சுப்ஹானல்லாஹ். அப்போ என்னன்னு சொன்னால், நாங்கள் கொடுக்குற தௌவத்திக்குதே மேபி எங்களோட முன்னுக்கு ஈக்கிறாக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது அந்த மெசேஜ் எப்படி பேத்திக்குது, அவர் இன்னொருத்தருக்கு சொல்லிப்பார், இப்படி ஒன்று நடந்திக்குது, இப்படியெல்லாம் இவங்க ரசூல்மார்கள் பேசுகிறாங்க, அதை இன்னும் வாய்க்கு வாய் எவ்வளோ தூரத்துக்கு என்ன பேத்திக்குதுண்டா இன்னொரு ஊரில் எல்லைக்கு வரை அதை பேச்சு வாய் பேய்த்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு மனுஷன் அவர் சும்மா யோசிச்சு பார்க்குறாரு, அவர் ரசூல்மார்களை கண்டும் இல்லை, டிரெக்டாக தௌவத்தை கேட்டும் இல்லை, அவங்க சொன்னது டிரெக்டாக கேட்காம வாய்க்கு போனா எவ்வளோ தூரத்துக்கு கேட்குமென்னு தெரியா. ஆனால் அதை வச்சு அவர் யோசிக்கிறாரு, இவங்க சொல்கிறதுல நியாயம் ஒண்டிக்குது, நான் இதை ரப்பை ஏற்றுக்கொள்கிறேன், என்ன படித்த ரப்ப ஒண்டிக்கிறேன், இந்த வானம் பூமியை படித்த ரப்ப ஒண்டிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் இஸ்லாத்துக்கு வராரு. சுப்ஹானல்லாஹ். அப்போ எங்கள்கிட்ட தௌவத் எவ்வளோ தூரத்துக்கு போவேன். சுப்ஹானல்லாஹ். அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
அது நாங்கள் தௌவத் கொடுக்கறது எவ்வளோ பரக்கத், அது எப்பயாவது யாருக்காவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்துக்கு காரணமாக்குவான். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் அல்லாஹ்க்காக வேண்டி செஞ்சோம் வேண்டும். அப்போ நாங்கள் ஒரு பண்ண தேவையில்லை. ஓகே, நான் சும்மா சொல்கிறேன், இந்த வீடியோ ஒருத்தர் தான் பார்க்குறாங்க, 10 பேர் தான் பார்க்குறாங்க, இதை பற்றி யோசித்து ஒரி பண்ணவே தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தெரியாததுக்கு எத்தனையோ பேருக்கு எத்தி வைப்பான். நாங்கள் இதை ஷேர் பண்ணுறோம், அவர் வந்து கணக்கெடுக்கவும் இல்லை, அவர் பார்க்கவும் இல்லை. நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்காண்டி செஞ்சேன்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை யாருக்கு சரி எத்தி வைப்பான். எங்களுக்கே தெரியாமல் கியாமத் நாளில் பார்ப்போம். நாங்கள் ஷேர் பண்ணுறதால, நாங்கள் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்ததால அதனால் எத்தனையோ பேர் தீனுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அது வந்து இது மின் அக்சல் மதீனத்தை வச்சு தஃப்சீர் ஆலிம்கள் எழுதுகிறாங்க. இன்னொரு விஷயம், அடுத்த விஷயம், இந்த ரஜுலுன் என்ற வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மனுஷரை பற்றி அவன் குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்ல போக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பாவிக்கிற வார்த்தை தான் ரஜுலுன் என்ற வார்த்தை. ஒரு மனிதன், அவ்வளோதான். ஒரு மனிதன் அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அவர் என்ன படிச்சுக்கிறாரு, அவருடைய ஜொப் என்ன, அவர் ஒசரமா கட்டையா, அவர் வெள்ளையா சுகப்பா கருப்பா, ஒன்றுமே இல்லை. அவரை பற்றி ஒரு டீட்டெயிலும் இல்லை. சில தஃப்சீர் ஆலிம்கள் அவர் செய்கிற ஜாப், அவருடைய பேர் டீட்டெயிலாக எழுதிக்கிறாங்க. ஆனால் பாயிண்ட் என்ன, அது இல்லை பாயிண்ட். அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது இல்லை பாயிண்ட். என் உஸ்தாதும் படிக்க போகலை, தஃப்சீர்கள் படிக்க போகலை, அவர் சொன்ன விஷயந்தான். சில நேரத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை செல்ல ட்ரை பண்ணுறானோ அதை விஷயத்தை விட்டு போட்டு சில தஃப்சீர்களில் கூட அவர் சொன்ன கருத்தை நான் சொல்கிறேன். எங்கட முஸ்லிம்களும் தான் அந்த விஷயத்தை நாங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணுறோம். இந்த ஊர் என்ன ஊராயிருக்கும், இதுக்கு முந்தைய நான் சொல்லிப்பேன், இந்த மனுஷன் யார், இவர் கல்யாணம் முடித்தவரா இல்லையா, இவருக்கு புள்ள குட்டி ஈக்குதா இல்லையா, இவர்கிட்ட ஜொப் என்ன, இதை விஷயத்தை அனலைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் முக்கியமாக பார்க்குறாங்க இல்லை, என்னத்தை பார்க்குறாங்க இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல வர மெசேஜ் என்ன தெரியுமா, உங்களுக்கு தௌவத் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பெரிய குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. நீங்கள் நல்லா படிச்சிக்கணும், உங்களுக்கு நல்ல டேலண்ட் ஈக்கணும், உங்களுக்கு நல்ல பேச்சு திறமை ஈக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இதை அல்லாஹ் பற்றி பேசலும். இல்லை, உங்களுக்கு ஏழுமானமாய் சொல்லுங்கள், நீங்கள் இறக்கமாக சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ். இது ஒரு ரஜுலுன் என்ற வார்த்தையை வச்சு தஃப்சீர் ஆலிம்கள் எழுதுகிறாங்க. உங்களுக்கு தௌவத்துல் உழைப்பு செய்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் ஈக்கத்தான் ஆகணும். உங்களை மனுஷர் ரெஸ்பெக்ட் பண்ணணும், நீங்கள் ரெக்கக்னைஸ் ஒருத்தராகிக்கணும். இவர்கிட்ட பேர் கூட வந்து இல்லை, உங்களோட பேர் வந்து ஃபேமஸ் ஆகிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தௌவத் கொடுக்கலும், தீனை பற்றி சொல்லலும், குர்ஆனை பற்றி சொல்லலும், நீங்கள் ஃபேமஸ் ஒருத்தராகிக்கணும். அப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு செய்கிறது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். நீங்கள் உம்மத்திட கவலையோடு எல்லாருக்கும் ஹிதாயத் கிடைக்கணும், எல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறோம் என்ற அதே கவலையோடு தான் இந்த மனுஷன் வாரான். அதே கவலையோடு சொல்லுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். அது அவன் கையில் இருக்குது, அது எங்கள்ட கையில் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அது இன்னொரு படிப்பினை. அதுக்கு பிறகு படிப்பினை தான் எஸ்ஆ என்ற வார்த்தை. எஸ்ஆ என்ற வார்த்தைக்குதே அது வந்து ஓடிவார்ன்ற அர்த்தம். தஃப்சீர் ஆலிம்கள் எழுதுகிறாங்க, அது வந்து ஓடிவார்ன்ற அர்த்தம். இதில் என்ன படிப்பினைக்குது, சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவர் எங்கேயோ தூரத்தில் இருக்கிற மனுஷன், தூரத்துலேருந்து ஊரில் எல்லேருந்து வராரு. அவருக்கு நடந்து வரைஞ்சே, மெதுவாக வரைஞ்சே, நீண்டு வரைஞ்சே. அப்படி இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவர் ஓடிக்கொண்டு வராரு. ஏன் தெரியுமா, அவருக்கு விளங்குது இந்த ரசூல்மார்கள் நவ்வத் கொடுத்து கொண்டு ஈக்கிறாங்க, இந்த மனுஷர்கள் வந்து மோட மாதிரி நடந்து கொண்டு ஈக்கிறாங்க. இவங்க மவுத்தாவினாங்க என்றா இதே நிலைமையில் அந்த ஊரில் மவுத்துவல் நடக்கும், டெய்லி ஜனாசாக்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. எங்கட கண்முனுக்கும் மக்கள் மவுத்தாகி கொண்டு தான் ஈக்கிறாங்க. ஆனால் இதே நிராகரித்த நெவலில் யார்கிட்ட சரி உசுறு போச்சுன்னு சொன்னால் அவங்க நரகத்துக்கு பெய்து கொண்டு ஈக்கிறாங்க. அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் மக்கள் நரகத்துக்கு பெய்து கொண்டு ஈக்கிறாங்க. இந்த ரசூல்மார் சொல்கிறத ரிஜெக்ட் பண்ணுறதால இன்றைக்கு கூட அது நடந்து கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கும் களிமா இல்லாமல் எத்தனையோ மக்கள் மவுத்தாகி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை நஃபரிக்குது, இவருக்கு விளங்கிட்டு இவர் ஓடிக்கொண்டு வராரு. ஏன் இவருக்கு விளங்குது, இது இமர்ஜென்சி சிச்சுவேஷன், இது லேசிப்பட்ட விஷயம் இல்லை, இது இமர்ஜென்சி சிச்சுவேஷன். இன்றைக்கு கூட எங்கட முஸ்லீம்கள் எடுத்தாலும் தொழுவை இல்லாமல் எத்தனையோ மவுத்தாகி கொண்டு இருக்கிறாங்க, தீன் இல்லாமல் மவுத்தாகி கொண்டு இருக்கிறாங்க.
பாவம் செஞ்ச நிலையில் மௌத்தாகி கொண்டிருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொருத்தட்ட கபருடைய நிலைமை என்னை, நான் தொழுகிறேன், நானும் நோம்பு பிடிக்கிறேன், நான் இதை பயானுவல் கேட்குறேன், இல்லை இதை ஒவ்வொருத்தட்ட நிலைமை என்னை, இவங்களோட மௌத்துக்கு போகிற லைஃப், இவங்களோட கியாமத்தை எப்படி இருக்கும், இவங்களோட சிராத்தை எப்படி இருக்கும், இவங்களோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும், இவங்களை நரகத்தில் போட்டால் இவங்களுக்கு தாங்கலுமா இதை நரக தண்டனைகளை, இந்த கவலை எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. அந்த கவலையால் தான் அவர் ஓடிக்கொண்டு வராரு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கூட குர்ஆன்ல சொல்கிறார். அவர் எப்படி வாராரு, அவர் ஓடிக்கொண்டு வராரு. அந்த உம்மத்தோட கவலையில் எப்படி சார் இவங்களுக்கு விளங்கப்படுத்தணும், இவங்களுக்கு நான் மேபி ரசூல்மார்கள் சொல்லுவாங்க, அவங்க சொல்கிற மெத்தடுக்கு இவங்களுக்கு விளங்குது இல்லையோ தெரியாது. மேபி நான் சொன்னால் ஒண்டிக்குது டீச்சர் எந்த நாளும் படின்னு சொல்கிறது, அது சில ஸ்டூடெண்ட் படிக்க மாட்டாங்க. அதே எங்களோட கூட்டாளி, மச்சான் நான் கொஞ்சம் படிக்கணும்டா, நல்ல ரிசல்ட் ஒன்று எடுக்கணுமெண்டா சொல்ல போக்குள்ள சில நேதுக்கு உள்ளத்தில் படும். இவர் அதை பர்சன்டேஜ் யோசிக்கிறார், ஓடிக்கொண்டு வராரு. மேபி நான் இவங்களுக்கு சொன்னேன், நான் இவங்களோடு இருக்கிற மனுஷன், நான் சொன்னேன் சம்டைம்ஸ் இவங்க கேட்பாங்க. சுப்ஹானல்லாஹ், இதை என்றதுல படிப்பினேன், இன்னும் இது படிப்பினேன். சுப்ஹானல்லாஹ், இதில் நிறைய இருக்குது. நான் சொன்னேன் இது முடிக்கலாம் அவ்வளோ இருக்குது. இன்னொன்று தான் என்றதுல சில தஃப்சீராளிகள் எழுதிக்கிறாங்க, அவங்க காலால் ஓடிக்கொண்டு வந்தாங்கண்டு. அப்படி என்ன அவங்களோட கையில் குதிரை ஒன்று இல்லை, அவங்கக்கிட்ட அவங்களுக்கு வாகனம் ஒன்று இல்லை. அப்படி பார்த்தா இவர் பெரிய வசதி வாய்ப்பு இருக்கிற மனுஷனும் இல்லை, இவர் ஒரு சல்லிக்கிற மனுஷனும் இல்லை, இவர்கிட்ட பெரிய ரிசோர்ஸ் இல்லை. இன்றைக்கு நாங்கள் சொல்கிற விஷயந்தான், நான் தவத் கொடுக்கணும் தான், ஆனால் எனக்கிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்குது, எனக்கிட்ட சல்லி இல்லை, எனக்கிட்ட வாகனம் இல்லை, நானே துனியாவில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் எப்படி இன்னொருத்தருக்கு சொல்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துகிறான், உங்களுக்கு தவத்துக்கு சரியாக கொடுக்கறதுக்கு, இன்னொருத்தரை பற்றி கவலைப்படுத்துறதுக்கு, தீண்ட உழைப்பு செய்கிறதுக்கு உங்களுக்கு சல்லி தேவையில்லை. சல்லி இருந்தால் தான் செய்யலும், வாகனம் இருந்தால் தான் செய்யலும். இல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துகிறான், இந்த மனுஷன் காலால் ஓடிக்கொண்டு வந்து தவத் கொடுக்குறாரு. அவருடைய எமர்ஜென்சி, அவருடைய உம்மத்துடைய கவலை, அவருக்கு ரிசோர்ஸ் இல்லைன்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு இருக்கல. சுப்ஹானல்லாஹ், இது எல்லாமே எங்களுக்கு படிப்பினேன். குர்ஆனில் ஒவ்வொரு ஆயத்து இல்லை, குர்ஆனில் ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு படிப்பினேன். இதே மாதிரி உங்களுக்கு குர்ஆனில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அனலைஸ் பண்ணல. உண்மையை சொல்ல போகிறேன், ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் வார்த்தையை தந்தாருன்னு அனலைஸ் பண்ணிக்கிறாங்க, தஃப்சீராளிகள் எழுதிக்கிறாங்க. ஆனால் அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது சொல்கிறதுக்கு இன்றைக்கு எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னால், அப்படி சொன்னாலும் அதை வீடியோஸ் மனுஷன் அவ்வளோ டைம் எடுத்து பார்க்க மாட்டாங்க. அது தான் நாங்கள் வீடியோஸை ஷார்ட்டாக செய்கிறேன். ஏன்னு சொன்னால் வீடியோஸ் ஒவ்வொரு நீட்டமாகன்னு சொன்னால் அதை வீடியோஸ் அப்படி பார்க்க மாட்டாங்க. ஆனால் என்ன சொன்னால், இந்த விஷயத்தில் நான் ஏன் இதை விளங்கப்படுத்துகிறேன்டா, இதெல்லாம் முக்கியமான படிப்பினை, இது ஒவ்வொன்றும் முக்கியமான படிப்பினை. ஐசுட்டி தான் நாங்கள் இதை கொஞ்சம் ஆயத்தை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். சரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாட பார்ப்போம். இதே ஆயத்தில் இதில் என்ன படிப்பு நீக்குதுண்டு. கால யா கௌமி, அடுத்தது இவர் பேசுகிற மாதிரி, யா கௌமி என்னுடைய சமுதாயமே, என்னுடைய மக்களே. இவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவர் யாரோட பேசுகிறாரு. இவர் பேசுகிறாரு மக்கள் ரசூல்மாருக்கு கல்லடித்து கொல்றேன் என்று சொல்ல, தண்டனை தருவான், வேதனை தரக்கூடிய தண்டனை தருவான் என்று சொன்ன மக்களுக்கு இவர் பாவிக்கிற வார்த்தைக்குதே யா கௌமி. சுப்ஹானல்லாஹ், என்னுடைய மக்களே, ஏண்ட மக்களே. சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு நாங்கள் ஒருத்தருக்கு தௌவத் கொடுக்க போக்கல நாங்கள் இதை யோசிக்கிறோமா? இது முஸ்லீம்களுக்கு இல்லை சொல்கிறாரு, காஃபிர்களுக்கு, நிராகரிக்கிறவங்களுக்கு அந்த காலம் ஈக்கிற. இன்றைக்கு நாங்கள் எங்கட முன்னுக்கு ஈக்கிறவங்க நிராகரிக்கிறவங்க இல்லை, அவங்க நல்ல மக்கள், மாஷாஅல்லாஹ் இரக்கமுள்ள மக்கள். அவங்களுக்கு நாங்கள் இஷ்டாத சரியாக கொள்ளையும் இல்லை. இன்றைக்கி சொல்கிறாங்க நாங்கள் காஃபிர் என்று சொல்லக்கூடாது, அவங்களுக்கு நான் முஸ்லீம் என்று தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு தீனை பற்றி சொல்லியும் இல்லை, அவங்க அதுக்கு எகெயின்ஸ்டாக எங்களுக்கு ஒன்றும் செய்யவும் இல்லை. ஆனால் நாங்கள் அவங்களுக்கு சொல்லாமலே காஃபிர் என்ற வார்த்தையை பாவிக்கிறோம். இன்றைக்கி ஆளுங்களுக்கு அடுத்து அந்த வார்த்தையை நாங்கள் பாவிக்கக்கூடாது, அவங்க நான் முஸ்லீம்கள். அப்போ அவங்க நான் முஸ்லீம்கள் இருந்தாலும் நாங்கள் எப்படி கருதுகிறோம் என்றால், ஏன் மக்கள் இவங்க எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா உம்மத்தி என்று கவலைப்பட்டாங்க. முஸ்லீம் மக்களை மட்டும் இல்லை, ஒன் முஸ்லீமாக்களுக்கும் எல்லாருக்கும் களிமா கிடைக்கணுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கிற ஒருத்தருமே முஸ்லீம் இல்லை. அப்போ அவங்க நினச்சாங்க இது எல்லாமே என்ற மக்கள். இன்றைக்கு நாங்களும் தவத் கொடுக்க போக்கல, கவலைப்பட போக்கல, நாங்கள் நினைக்கிறோம் இது எல்லாமே இறக்கமாக நாங்கள் பார்க்குறோம், இது எல்லாமே எந்த மக்கள், இவங்க எல்லாரோடையும் நான் சொர்க்கத்தில் ஈக்கணும். என்னை முன்னுத்தூட்டு பின்னுத்தூட்டு லெஃப்ட் ரைட் என் ஆஃபீஸ் லீக்கிறார்கள், இவங்க எல்லாம் நல்ல மக்கள், இவங்க எல்லாத்தோடையும் நான் சொர்க்கத்தில் ஈக்கணும். யாழ் இவங்க எல்லாருக்கும் ஹிதாயத்தை கொடு, எல்லாருக்கும் தீனுடைய பாக்கியம் கொடு. முஸ்லீம்கள் என்றால் மூமின்களாக்கிட்டு, முஸ்லீம் இல்லைன்றால் அவங்களுக்கு தீனுடைய பாக்கியம், இந்த விலங்கூடிய பாக்கியம், படைச்சொத்தை நீக்கிறான், ஏழு வானம் மேலு பூமி படைச்சொத்தை நீக்கிறான், என்னே படைச்சொத்தை நீக்கிறான், இதை விலங்கூட பாக்கியம் கொடு என்று சொல்லி நாங்கள் உள்ளத்தால் அவங்க ஏன் மக்களை நினச்சி தவத் கொடுக்கணும். அந்த இறக்கத்தால் நாங்கள் தவத் கொடுக்குற நேரத்தில் எங்களுக்கு அவங்களோட பிரச்சனைகள், அவங்கள பற்றி தவறான எண்ணங்கள் வராது.
அப்போ இதை மனுஷன் அப்படி பேசுகிறான். இப்படிப்பட்ட மக்கள் நல்ல மக்கள் இல்லை, சரியான டேஞ்சரான மக்களுக்கு பேசக்குள்ள யா கௌமி ஏண்ட மக்கள்னு பேசுகிறான். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஐசுதீன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால் இவருடைய ஸ்டோரியை இங்கே சொல்கிறேன். அதோட இந்த வீடியோக்கு நாங்கள் மிச்சம் டைம் எடுத்துட்டோம். கடைசியாக இத்தபியூ முர்சலீன். சுப்ஹானல்லாஹ், இதில் இருக்கிற படிப்பினைக்குதே இவ்வளோ சொன்ன அந்த மனுஷன் ஓடி கண்டு வந்து சொன்ன மனுஷன் அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் பெருசாக தௌவத் கொடுக்கல, இவங்க சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இத்தபியூ முர்சலீன். சில நேரத்துக்கு எங்களுக்கு அவ்வளோ டேலண்ட்டாக பேசலாம், எங்களுக்கு அவ்வளோ பெருசாக தௌவத் கொடுக்கலாம். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், இன்னொருத்தர் சொன்ன நல்ல விஷயத்த நாங்கள் ஷேர் பண்ணுறோம், இவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பயான் நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு அது மாதிரி பேசலாம், அது ஆளுங்கள் பேசுகிற மாதிரி பேசலாம். நாங்கள் என்ன செய்கிறேன், அந்த பயானை ஷேர் பண்ணிட்டு சொல்கிறேன், கொஞ்சம் இதை கேளுங்க. இத்தபியூ முர்சலீன். சுப்ஹானல்லாஹ், இது எங்களுக்கு செய்யலாவா? அது அவ்வளோ கஷ்டமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை இத்தபியூ முர்சலீன். அவ்வளோ ஓடிக்கொண்டு ஃபுல் டயர்ட், இப்போ சீவனில் ஊருக்கு இறங்குறாரு. மேபி அவர் மூச்சு விட்றாரு, அல்லாஹ் ஆலம். அந்த சீனை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஆசை ஆகிது சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினா அவர் அந்த மனுஷன் கதையை பார்க்குறதுக்கு, வீடியோவை பார்க்குறதுக்கு, இல்லாட்டி அந்த இடத்துக்கு போய்த்தே பார்க்குற ஆசை ஆகிது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கிங்கிற எல்லாருக்கும் தரணும். எப்படி டயர்டில் சொல்கிற வார்த்தை இத்தபியூ முர்சலீன். அவங்க எத்தனையோ விஷயம் நல்ல விஷயம் சொல்கிறாங்களே அப்பா, அவங்கள கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்களேன். நல்ல பயானுண்டு உங்களுக்கு கேட்க ஆசையாகிக்குது, உங்களோட உள்ளங்கள் மாறுது, கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்களேன். உங்களோட குடும்பத்தோடு ஷேர் பண்ணுங்களேன், தெரிஞ்சாங்களுக்கு அனுப்புகிறேன். கொஞ்சம் கெஞ்சுங்களேன், கொஞ்சம் கேளுங்கப்பா. கேட்டு அவங்களோட வாழ்க்கை மாறிச்சேன்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ், கியாமத் நாள் அவங்க சொர்க்கத்தில் ஈக்கிறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உங்களால் ஒருத்தர் சொர்க்கத்தில் ஈக்கிறத பார்த்தா எவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு வரும். உங்களால் ஒருத்தர் நரகம், உங்களுக்கு நரகத்தை பார்க்கல பயமுண்டு வரும். நீங்கள் துவாக்கிற யாழனையை பாதுகாத்துண்டு உங்களுக்கு எவ்வளோ கவலையுண்டு வரும். உங்களுக்கு நல்ல தௌவத் கொடுக்கஞ்சி, அவருக்கு நல்ல விஷயம் சொல்லேஞ்சி, அது சொல்லாததால் அவர் நரகத்தில் ஈக்கிறாரு. அந்த மனுஷனை பார்த்து உங்களுக்கு எவ்வளோ கவலை கியாமத் நாளில் வரும். அதே மாதிரி ஒருத்தருக்கு நீங்கள் நல்லா வெற்றி வச்சுட்டீங்க, ஒரு வீடியோ ஷேர் பண்ணீங்க, ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க, அதை கேட்டுட்டு அவர் திருந்திட்டாரு, நரகத்துக்கு போய் இந்த மனிதன் உங்களோட தௌவத்தால் திருந்திட்டாரு, உங்களோட ஒரு ஷேர் பண்ண ஒரு விஷயத்தால் திருந்திட்டாரு, நல்ல விஷயம் கேட்டு திருந்திட்டாரு. அவர் அப்போ அது நரகத்துலேருந்து அவர் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் அவர் என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ், நன்மை கிடைக்கிறது உண்டு. நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அதை நினச்சி. சுப்ஹானல்லாஹ், உங்களோட உள்ளத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் கியாமத் நாள். அதை பார்க்க வல்ல சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் தரணும். அவங்க சொன்ன விஷயம் இத்தபியூல் முர்சலீன். இதுக்கு நிறைய ஆளுங்கள் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அடுத்து நாங்கள் முக்கியமான விஷயம் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நோக்கம் குர்ஆனை ஃபாலோ பண்ணுறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ணுறது. இது தான் எங்களோட மெயினில் தலையில் வைக்கணும். அந்த மனுஷன் சொன்னதும் இத்தபியூல் முர்சலீன். நாங்கள் அவர் சொல்கிறது கேட்குறது, இவர் சொல்கிறது கேட்குறது. அந்த எங்களோட முதலாவது தலையில் குர்ஆன் என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இது தான் எங்களோட ஃபஸ்ட் திங். இது ஒரு சரியான முக்கியமான பாடம். இன்றைக்கு முஸ்லீம்கள் அவங்களுக்கு தெரியும் அவங்க யாரை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி, யாரை ஃபாலோ பண்ணணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்லே சொல்லிட்டான். இத்தபியூல் முர்சலீன். இந்த மனுஷன் சொன்னது இத்தபியூல் முர்சலீன், நீங்கள் ரசூல்மார்க்க பண்ணுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நீங்கள் என்னையை ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து சஹாபாக்களை ஃபாலோ பண்ணுங்கள். இது தான் எங்களோட சரியான நேரான பாதை. நாங்கள் படிக்கணும், குர்ஆனை கட்டாயமாக படிக்கணும். இன்னொருத்தர் சொன்னேன்னு சொல்லி குர்ஆன் லிக்குதுன்னு நீங்கள் பார்க்க வேணும். எனக்கு என்ன மஷூரா, நீங்கள் போய்த்து வாசிங்க குர்ஆனை, நீங்கள் விளங்குங்க. அதை விளங்காதது நீங்கள் போய்த்து இன்னொருத்தர்கிட்ட கேளுங்க. இல்லாட்டி ஒருத்தர் சொல்கிறார் இப்படி இருக்குது, நாங்கள் கண்ணை பொத்திக்கொண்டு கேட்குறது, கண்ணை பொத்திக்கொண்டு இன்னொருத்தருக்கு பாஸ் ஆகிறது இல்லை. அதுதான் நான் இந்த நேரம் சொல்கிறேன். நான் ஏன் இது ஒவ்வொரு வார்த்தையாக ஏன் சொல்லித்தரேன்னு சொன்னால், நாங்கள் குர்ஆனை விளங்கணும், நாங்கள் குர்ஆனை விலகி படிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கொண்டு பெரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய பொக்கிஷம் தான் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தது தான் குர்ஆன் தான் அவங்களோட வாழ்க்கை குர்ஆன் தான். அப்போ நாங்களும் இந்த குர்ஆனை டிரெக்டாக விளங்குறது இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு விளங்காத இடங்கள் நாங்கள் ஆளுங்கள் கிட்ட போய்த்து கேட்குறது, எங்களோட அர்த்தங்களை எங்களோட கருத்துக்களை சொல்கிறது நாங்கள் ஆளுங்கள் கிட்ட போய்த்து கேட்குறது. இது முக்கியமான ஒரு லெசன். யாரையும் அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார், இவரது கருத்தை ஃபாலோ பண்ண வானம். நீங்கள் குர்ஆனை படிங்க, குர்ஆனை ஃபாலோ பண்ணுங்க. ஹதீஸை படிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸை படிங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. அதான் முக்கியமான விஷயம். தார் என்னத்தை சொன்னாலும் முதல்ல பாருங்கள், இது குர்ஆனுக்கு எகெயின்ஸ்டாக போகுதா,
ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹியான ஹதீஸுக்கு எகெயின்ஸ்டாக போகுதா, இது முரண்பாடாகுது, இது ஹதீஸோட மெச்சாவது இல்லை, இது குர்ஆனாயத்தோட மெச்சாவது இல்லை. ஆலிங்கில் கேளுங்க, இது இப்படி இவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இது குர்ஆனோட மெச்சாவது இல்லை, ஹதீஸோட மெச்சாவது இல்லை, இதுக்கு எகெயின்ஸ்ட மாதிரி இருக்குது, அதை ஃபாலோ பண்ண வானம், அதில் எந்த ஹைரும் இல்லை, அது லலாலத்தில் போகுது. குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு மாற்றமாக எது இருக்குதோ அது லலாலத்தில் இருக்குது. அதுவும் சரியான விளக்கங்கள், குர்ஆனுக்கு ஹதீஸுக்கும் விளக்கங்கள் எங்களோட ஆலிங்கள் தெளிவாக எழுதி வச்சுட்டு பேத்துட்டாங்க. அதை நாங்கள் தெளிவாக பேத்து கேட்குறது, எங்களோட விளக்கங்களை நாங்கள் சொல்கிறோம் இல்லை, அதுவும் சரியான டேஞ்சர். ஒத்தொத்தட விளக்கங்களை நாங்கள் எடுத்து படிக்கிறல்ல, நாங்கள் இந்த தஃப்சீர் ஆலிங்கள் என்ன எழுதிக்கிறாங்களோ, ஹதீஸ் கலை ஆலிங்கள் என்ன எழுதிக்கிறாங்களோ நாங்கள் அதை படிக்கிறது. இதுவும் சரி. இத்தபையல் முர்சலீன் என்றது இது தான். நாங்கள் ஒவ்வொருத்தர் சொல்கிறத ஒவ்வொருத்தர கருத்தை இன்றைக்கி நாங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். இன்றைக்கு இஸ்லாம் என்று ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு தேவையான இஸ்லாமை டெவலப் பண்ணி கொண்டு ஒவ்வொரு குழுக்கள் உருவாகி கொண்டு போய்த்து கொண்டிருக்கிறாங்க. இது சரியான டேஞ்சர். இது இஸ்லாத்தை பிரிக்கிறாங்க. நாங்கள் எப்பயுமே குர்ஆனை ஃபாலோ பண்ணுறது, ஹதீஸை ஃபாலோ பண்ணுறது, தெரியாதது ஆலிங்கில் கிட்ட கேட்குறது, அதை தாங்க முழு உம்மத்துக்கும் எத்தி வைக்கிறது. இதை குர்ஆனுடைய வாழ்க்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இது குர்ஆனை வாழ்ந்துட்டு போனாங்களோ, காட்டிட்டு போனாங்களோ, அந்த வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ எங்களுக்கும் தரும். எப்படி இந்த மனுஷன் உம்மத்துடைய கவலையில் உம்மத்துக்காக வேண்டி பாடுபட்டாரோ, அந்த உம்மத்துடைய கவலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் தரணும். அதே போல் அல்லாஹ் முழு உம்மத்துக்கும் ஹிதாயத்துக்கு யாழ்லா நீ எங்களை காரணமாகலையா அல்லா.